ஹலோ ப்ரெக்னென்ட் உமன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யாராவது சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு ஒரு சில ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் சேர்த்து சாப்பிட்டா பாய்சனாக மாறிடும், சாப்பிடக்கூடாது நீங்கள் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லியிருக்காங்களா? ப்ரெக்னென்சி டைமில் நீங்கள் சாப்பிட்ற ஒரு ஃபுட்டுமே உங்கள் ஹெல்த்தை மட்டும் இல்லை, உங்கள் பேபியோட ஹெல்த்தையுமே பார்த்துக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து சாப்பிட்ணும். பிகாஸ் எக்ஸ்ட்ரா கேர் ரொம்பவே எசென்ஷியல். அதனால் நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பிகாஸ் ஒரு சில ஃபுட் காம்பினேஷன்ஸ் நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு அசிடிட்டி மட்டும் இல்லாமல் வயிறு வலிக்கலாம், இல்லை அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் கூட கொண்டு வரலாம். என்ன ஃபுட் ஐட்டம்ஸ் நீங்கள் சாப்பிடணும் அப்படிங்கிறத பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? வாங்க இந்த வீடியோவில் எந்தெந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் சேர்த்து ஒரு காம்போவோ சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த ஃபிஷ் அது மட்டும் இல்லாமல் அது கூட சேர்த்து பாலும் நீங்கள் குடிக்கும்போது உங்களுக்கு நிறைய ஸ்கின் அலர்ஜிஸும் இன்டைஜஷன் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஃபிஷ்ஷில் என்னதான் அதிகமான ப்ரோட்டீன் கண்டென்ட் இருந்தாலும் மில்கில் இருக்கிற கால்சியம் கண்டென்ட் அது அப்சார்ப்ஷனை குறைச்சி விட்டுரும். ஸோ நீங்கள் எப்பப்பெல்லாம் மீன் சாப்பிட்றீங்களோ அப்போல்லாம் நீங்கள் மில்க் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நிறைய மில்க் ஷேக்ஸ் குடிச்சிருப்பீங்க. பனானா மில்க் ஷேக்ஸ் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? நிறைய பேருக்கு பிடிக்கும்ல. பட் உங்களுக்கு தெரியுமா, பனானா மில்க் ஷேக்ஸோட சேர்த்து பாலும் சேர்த்து நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு வயிறு இன்டைஜஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. வாழைப்பழத்தோடு சேர்த்து நீங்கள் பால் சாப்பிடும்போது வயிற்றுக்குள்ளே டாக்ஸின்ஸ் நிறைய டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லி ஆயுர்வேதாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி டாக்ஸின்ஸ்லாம் டெவலப் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாழைப்பழம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் அப்புறம் இல்லை 1/2 அன் ஹவர் முன்னாடி பால் எடுத்துக்கோங்க. அப்போ உங்களை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாது. சாப்பாடு சாப்பிட்ட அப்புறம் உடனே ஒரு ஃப்ரூட் எடுக்கிற பழக்கம் உண்டா? அது எந்த ஃப்ரூட்டாக வேணாலும் இருக்கலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்கள் அப்படி அந்த மாதிரி சாப்பிட்றீங்கன்னா அந்த பழக்கத்தை விட்டுருங்க. பிகாஸ் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு நிறைய ஸ்டார்ச் இருக்குது, அதே மாதிரி ஃப்ரூட்லேயும் நிறைய சுகர் லெவல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி காம்பினேஷன் நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது உங்களோட ஃபுட்டில் நிறைய ஸ்டார்ச் அண்ட் சுகர் கண்டென்ட் ஜாஸ்தியாகி உங்களுக்கு சுகர் லெவல்ஸ் ஜாஸ்தியாகும். ஸோ பெட்டர் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கீரை சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னால் டீ காஃபி எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா டீயில் டேனின்ஸ் இருக்குது, அதே மாதிரி காஃபியில் கெஃபைன் இருக்குது. இது ரெண்டுமே அயன் அப்சார்ப்ஷனை கம்மி பண்ணிடும். மெயினாக ப்ரெக்னென்சி சமயத்தில் அயன்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ பெட்டர் நீங்கள் கீரை எடுத்துக்கலாம். பட் ஆனால் அதை கூட சேர்த்து எந்த ஒரு டீ காஃபியோ உடனே எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் கேப் விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் பாலோ தயிரோ எடுத்துக்கும் போது கீரை வகைகளை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாலும் கீரையும் சேர்த்து நீங்கள் சாப்பிடும்போது பாலில் இருக்கிற கால்சியமும் அப்சர்வ் ஆகாது, கீரையில் இருக்கிற அயன் கண்டென்ட்டும் உங்கள் உடம்புக்கு அப்சர்வ் ஆகாது. ஸோ பெட்டர் இந்த காம்பினேஷனையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கீரை வகைகள் மட்டும் இல்லைங்க, நீங்கள் பாலோ தயிரோ எடுத்துக்கும் போது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலுமிச்சை பழமாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஆரஞ்சு பழமாக இருக்கட்டும், அதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அதுவுமே உங்களுக்கு இன்டைஜஷன். உருளைக்கிழங்கு எடுத்துக்கும் போது முட்டை சாப்பிட்றது அவாய்ட் பண்ணிக்கோங்க. என்னடா இது இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்காதீங்க. எக்கில் ஆக்சுவலாக ஹை ப்ரோட்டீன் இருக்குது, அதே மாதிரி உருளைக்கிழங்குல ஹை ஸ்டார்ச் கண்டென்ட் இருக்குது. ப்ரோட்டீனும் ஸ்டார்ச்சும் நிறைய சாப்பிடும்போது நமக்கு வயிறில் அதிகமான டைஜஷன் நடக்காது, டைஜஷன் ப்ராசஸே குறைஞ்சி போயிடும். ஸோ பெட்டர் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ப்ரெக்னென்சி சமயத்தில் உங்களுக்கு கொடுக்குற அயன் டேப்லெட்ஸை நீங்கள் சாப்பிட்றீங்கல்ல, அதை நீங்கள் தண்ணியோடு சேர்த்து தான் சாப்பிடணுமே தவிர பால் கூட சேர்த்து சாப்பிடாதீங்க. அயன் டேப்லெட்ஸை நீங்கள் பாலோடு சேர்த்து சாப்பிடும்போது அந்த டேப்லெட்ஸில் இருக்கிற அயனும் உங்களுக்கு அப்சர்வ் ஆகாது, பாலில் இருக்கிற கால்சியமும் அப்சர்வ் ஆகாது. இது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். பாலோ தயிரோ நீங்கள் சாப்பிடும்போது கீரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல, அதே மாதிரி நீங்கள் அயன் டேப்லெட் சாப்பிடும்போது கால்சியம் மாத்திரையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது, அதே மாதிரி பாலோடையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டான ஃபுட்டை சூஸ் பண்ணி சாப்பிடும்போது நீங்களும் ஹெல்த்தியாக இருப்பீங்க, உங்கள் பேபியும் ஹெல்த்தியாக இருப்பாங்க. மைண்ட்ஃபுல்லாக சூஸ் பண்ணி கரெக்டான ஃபுட் சாப்பிடுங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க, யோசிக்காதீங்க. நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டடான கொஷின்ஸ் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், என்னால் அதை பார்த்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ உங்கள் ஹெல்த் ரிலேட்டட் கொஷின்ஸை தாராளமாக நீங்கள் கேட்கலாம். இந்த குரூப்பை நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்கள் ப்ரெக்னென்சி ஒரு சேஃபாகவும் ஒரு ஹாப்பியாகவும் இருக்கும். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் கொடுங்க, இல்லை தம்ஸ் அப் கொடுங்க. இந்த தம்ஸ் அப் கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். இந்த லிங்க் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த ஹாப்பி ப்ரெக்னென்சி குரூப்பில் வந்துடலாம். ஹோப் இந்த ப்ரெக்னென்சி குரூப் உங்கள் ப்ரெக்னென்சியை ஒரு சேஃபாக ஒரு ஹாப்பியாக கொண்டு போகும் நம்புகிறேன். தேங்க்யூ. ஓகே தென் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Until then, take care. Bye.